அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். யூடியூப் அன்பர்களுக்கு சாத சிதம்பரம் ராஜமோகனின் முதற்கண் வணக்கம். இன்றைய தினம் தைப்பூச திருநாளில் மதிப்பிற்குரிய ஆறுமுகம், அது சிவனடியார் ஆறுமுகம் திண்டிவனம் அவர்கள் திருநீர் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான பதிவினை சமர்ப்பிக்கின்றார். வஞ்ச புலக்காடு எரியருள் வாழும் அழிக்கும் மகிழ்வலிக்கும் கஞ்சற்றவனும் கரிசவனும் காணற்கரிய கடலளிக்கும் அஞ்சில் புகுந்த நெஞ்சேனி அஞ்சேல் என் மேல் ஆணை கண்டாய் செங்கொல் புலவர் புகழ்ந்தேத்தும் சிவாய நமையன் திருநீரே. நோயை அறுக்கும் பெருமருந்தை நோக்கற்கரிய நுண்மதனை தூய விடைமேல் வரும் நமது சொந்த துணையை போற்றுவிக்கும் ஆய வினையால் நெஞ்சேனி அங்கே என் மேல் ஆணை கண்டாய் ஜய அயன்மால் நாடரிதாம் சிவாய நமையன் திருநீரேம். ஊற்ற இடத்தில் உதவ நமக்குடையோர் வைப்பதனை கற்ற மனதில் புகும் கருணை கரும்பை கரும்பின் கட்டிதனை அற்றம் அடைந்த நெஞ்சேனி அஞ்சேல் என் மேல் ஆணை கண்டாய் சற்றம் அகற்றி திருவலிக்கும் சிவாய நமையன் திருநீரேம். சிந்தாமணியை நாம் பல நாள் தேடி எடுத்த செல்வமதை இந்த ஆர்வேணி முடிக்கணியை கணக்கே விடைமேல் வர செய்யுங்கான் அந்தோ வினையால் நெஞ்சேனி அஞ்சேல் என் மேல் ஆணை கண்டாய் செந்தாமரையோன் தொழுதேத்தும் சிவாய நமையன் திருநீரே. கருமால் அகற்றும் இறப்பதனை கலையும் நெறியும் காட்டுவிக்கும் பெருமாள் அதனால் மயக்குகின்ற பேதை மடவார் நசையறுக்கும் அருமாள் உழந்த நெஞ்சேனி அஞ்சேல் என் மேல அணை கண்டாய் திருமாலயனும் தொழுதேத்தும் சிவாய நமையன் திருநீரே. வெய்ய வினையின் வேறறுக்கும் மெய்மை ஞான வீட்டில் அடைந்து உய்ய அமல நெறிகாட்டும் உன்னற்கரிய உணர்வளிக்கும் ஐயம் அடைந்த நெஞ்சேனி அஞ்சேலின் மேல் ஆணை கண்டாய் செய்ய மலர்கண் மால் போற்றும் சிவாய நமையன் திருநீரே. பாடற்கிரிய வாக்களிக்கும் பாலும் ஜோறும் பரிந்தளிக்கும் கூடற்கினிய அடியவர்தம் கூட்டம் அளிக்கும் குணமளிக்கும் ஆடற்கினிய நெஞ்சேனி அஞ்சேல் என் மேல் ஆணை கண்டாய் தேடற்கரிய சீரளிக்கும் சிவாய நமையன் திருநீரே. சிவாய நமையன் திருநீரே. கருமாலகற்றும் இறப்பதனை கலையும் நெறியும் காட்டுவிக்கும் பெருமாள் அதனால் மயக்குகின்ற பேதை மடவார் நசையறுக்கும் அருமாள் உழந்த நெஞ்சேனி அஞ்சேல் என் மேல் ஆணை கண்டாய் திருமால் அயனும் தொழுதேத்தும் சிவாய நமையன் திருநீரே. சிவாய நமையன் திருநீரே. ஐயா, ஒரு திருநீர் பாடலை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்களேன். ஒரு விளக்கம்னா, புற்ற இடத்துல நினைச்ச இடத்துல பார்க்குற இடத்துல உதவி செய்கிற நமக்கு உடையவங்க வச்சுட்டு போன சொத்துன்றார். இப்போ நமக்கு உடையவங்க அப்பா அம்மா தாத்தா ஒரு 2 சென்ட் நிலம் வீடு ஓட்டு வீடு மெத்த வீடு வச்சுட்டு போய்க்கிறாங்க. அதான் நமக்கு உடையவங்க வச்சுட்டு போன சொத்து. இந்த சொத்தை நம்ம எதனா விற்று ஊதாரி பண்ணிடலாம், வீணாகிடும். அவங்க கொடுத்துட்டு போன சொத்து அவனா திருடின்னு கூட போவான் என்ன. ஆனால் இந்த இவர் சொல்கிற சொத்து திருட முடியாது, அது அழியாத சொத்து. நமக்கு உடையவங்கன்னா யார்? நம்ம தாய் தகப்பனா நம்ம சொல்லி நினச்சிக்கிறோம். வள்ளலார் நமக்கு உடையவங்கன்னு யாரை சொல்கிறாரு? மாணிக்க வாசகர் நமக்கு உடையவங்களாம். அவர் அனுபவிச்ச சொத்துன்றார் இந்த விபூதியை. ஞான சம்பந்தர் அனுபவம் அவருங்க தான் நமக்கு உடையவங்களாம். அவங்க அனுபவிச்ச சொத்துன்றாரு. வள்ளலார் தான் நமக்கு உடையவங்களாம். அவர் அனுபவிச்ச சொத்துன்றாரு. நமக்கு உடையவர் வச்சுட்டு போன அவங்க ஆண்டு அனுபவிச்சுட்டு விட்டுட்டு போன சொத்து நாம் அனுபவிக்கணுன்றார். அதான் அந்த சொத்து. இந்த சொத்தினுடைய தன்மையை சொல்றாரு. இந்த தன்மை எப்பேற்பட்டதுன்னா, எவன் ஒருவன் இதை கற்கிறானோ அவன் மனதில் பூண்டுக்குமா இந்த சொத்து. எப்பேற்பட்ட சொத்து பாரு.
உற்ற இடத்தில் உதவ நமக்கு உடையோர் வைப்பதனை நம் உடையும் வைத்து போன சொத்து, அகத்தியர் இட்டு போன சொத்து, 63 நாயன்மார் இட்ட சொத்து, மாணிக்க வாசகர் இட்ட சொத்து இது. இந்த சொத்து யார் கக்குறாங்களோ அவங்கள காப்பாற்றுற சொத்துன்றார். இதேமாரி ஒவ்வொரு பாடலுக்கும் விளக்கம் இருக்குது. இது ஒரு அற்புதம், அற்புதங்க ஐயா. ஐயா உங்களுடைய அலைபேசி எண் நம்பர் சொல்லுங்களேன் அப்படியே. 97 87 63 51 16 சிவனடி ஆறுமுகம். அற்புதம், அற்புதம். உங்கள் ஊருங்க ஐயா? தலவாதி கிராமம், திண்டிவனம். அற்புதம், அற்புதம், அற்புதம். சார் நன்றிங்க ஐயா, மிக சிறப்பாக சொற்பொழிவு கொடுத்துறீங்க. நன்றி, நன்றி. இன்னும் தங்களுடைய சொற்பொழிகள் வந்து அதாவது எங்கெங்கெல்லாம் போயிட்டு அனுப்புகிறேன். அங்கே இல்லை எங்கெல்லாம் போய் சொற்பொழிவு பண்ணல, அங்கே போய்ட்டு உங்களுக்கு திருநீர் சம்பந்தப்பட்ட உபதேசங்கள் கண்டிப்பாக இருக்கணும். இது என்னோட விண்ணப்பம். நன்றிங்க. கையிலே வச்சுக்கின்னு ஒவ்வொருத்தருக்கும் விபூதி வச்சுட்டு தான். விபூதி வைக்கலன்னா நான் பேச மாட்டேன். சரிங்க, ஒரு சின்ன விண்ணப்பம். திருநீர் இல்லாத திருநெற்றை பார்க்கலாமா பார்க்க வேண்டாமா? எப்படி? திருநீர் இல்லாத நெத்தியை பார்க்கலாமா பார்க்க வேண்டாமா? வள்ளல் பெருமாள் இதை பற்றி என்ன சொல்கிறார்? அதாவது யாருன்னா ஒரு ஸ்பீடாக வண்டியில் திருநீர் வச்சுட்டு போனாங்கன்னா கூட சரி, அவனை பார்த்துட்டாவே போகிறோம். நீ கோயிலுக்கு போவேணாம், வீட்டுக்கு போய் வேலையை பார்க்கணும். கோயில் குளம் போட்டால யாரோ ஒருத்தர் நம்மளை கவனிக்காத போனால் கூட அவன் அந்த திருநீர் வச்சு நெத்தி பார்த்தாவே சிவபெருமான நேர்காணல் பார்த்தோம். அற்புதம், அற்புதம். அருப்பெரும் ஜோதி ஆண்டவன் கோயிலுக்கு போய் தேங்காய்ங்க உடைக்கால கோயில் போகிறோம், பஸ் ஊர் பயணமே போத்தால எவனும் ஒருவன் அவன் நம்ம கவனிக்காத ஸ்பீடாக கூட போட்டோம் ரோட்டில் விபூதி வச்சு போகிறோம், பார்த்துட்டாவே போகிறோம். சரி, ஆமாம். சரி, அற்புதங்கய்யா, மிக்க நன்றி. இதுக்கு கதையெல்லாம் சொல்லுவோம் நான். திருச்சிற்றம்பலம்.